எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நாலாக கீறிட்டு அதையும் ஒரு 50% குக்கார அளவு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூளையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கத்திரிக்காயும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி இதையும் இது கூடவே சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா சூப்பரான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.